Hi students, welcome to Mechanics Day 1 class problem solving session, right? So already வந்து நம்ம Day 1 குரிய concepts class வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். So Day 1 நம்ம வந்து எதை டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்? Statics of particles பார்த்திருந்தோம், equilibrium of conditions பார்த்திருந்தோம், then வந்து properties of surface and solids குரிய conditions centroid வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம், right? So இந்த conditions statics of particles, equilibrium of rigid bodies and finally properties of surface and solids, right? So டீடைலா பார்த்தோம், right? So இதுக்குரிய questions, right? நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? Equilibrium conditions, parallelogram law conditions, centroid குரிய conditions, basically nearly basic இருக்க things எல்லா திங்ஸையும் பார்த்து முடிச்சுக்கோம். ஸோ இந்த டே ஒன்று எனக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, நான் அப்ஜெக்டிவ்ல எப்படி கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? எல்லா கொஸ்டினுமே ஒரு ஈஸி கொஸ்டினாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் திங்க் பண்ணால் பிகாஸ் இந்த மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கொஸ்டினாக 1-2 கொஸ்டின்ஸ் தான் வரும், ரைட்டா? ஸோ இதுவே நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை தெர்மோடைனமிக்ஸாக டேரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வரும், பார்த்தோன்னே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கொஸ்டின் வந்து 1-2 தான் வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருங்க, ரைட்டா? பிகாஸ் நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து சால்வ் பண்ணி தான் என்னால் ஆன்சர் பண்ணணும். ஒரு சில கொஸ்டின் டேரக்டாக வரும், நோ இஷ்யூஸ். பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணணும், அந்த மைண்ட் செட் இருக்கணும், ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ரைட்டா? ஒரு ஈஸியான கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா? நான் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Okay, the forces whose line of action lie along the same line are known as options. Coplanar non-concurrent forces. Okay. Option B, coplanar concurrent forces. Option C, coplanar parallel forces. Last one, collinear forces. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஒரு நல்லா ரீட் பண்ணுங்க. A force whose line of action lie along the same line, ரைட்டா? லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எனக்குன்னா சேம் லைன்ல எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எனக்கு சேம் லைன் கண்டிஷன் இருந்தால் எனக்கு என்ன கண்டிஷன்ஸாக இருக்கும், ரைட்டா? ஸோ நம்ம ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பண்ணியிருக்கோம், ரைட்டா? யா, ஜஸ்ட் லிசன். இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தா எனக்கு தெரியும், ரைட்? லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்னன்னா ஒரு சேம் லைன் அப்படிலேருந்து எனக்கு என்ன வரும், இட்ஸ் கோலீனியர் ஃபோர்ஸஸ். நான் மென்ஷன் பண்ணிப்பேன், ஒரே பாயிண்ட்ல எனக்கு ஆக்ட் ஆச்சுன்னா கான்கரண்ட், ஓகே? டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா நான் கான்கரண்ட். ஒரே ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் பட் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கிற ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்துச்சுன்னா எனக்கு என்னன்னா இட்ஸ் அ கோலீனியர் ஃபோர்ஸஸா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன இருக்கும், whose line of action lies along the same line also known as வந்து எனக்கு என்ன வரும், இட்ஸ் அ கோலீனியர் ஃபோர்ஸஸ். சிம்பிள் ஒன், ரைட்டா? டேரக்டா எனக்கு ஒரு மீனிங் தெரியும், ரைட்டா? ஒரு கான்செப்ட்ஸ் படிக்காம கோலீனியர் கான்கரண்ட் நான் கரண்ட் படிக்காம நான் இந்த டாபிக் வந்து சம் கன்ஃபியூஸ் ஆகும், என்ன கண்டிஷன்ஸ் வரும், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ரைட்டா? பட் எனக்கு தெரியும், என்ன கண்டிஷன்ஸ் தெரியினால என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது, ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின். A body in equilibrium when options no force or movement acts on the body. Okay. Option B, the body is accelerating. And option C, the vector sum of external forces and movement is 0, right? And last one, the vector sum of external force is 0. Right?
இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஒரு நல்லா ரீட் பண்ணுங்க. என்ன மென்ஷன் பண்ணி இஸ் a body in equilibrium, அது ஒரு ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னு சொல்றாங்கட்டா. ஸோ ஈக்லிபிரியத்தில் இருந்தாலே அதுக்கு என்ன மீனிங் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் இருந்தால் அதோட ரிசல்டன்டோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், ரைட்? நான் ரிசல்டோட வேல்யூ என்ன சொல்லியிருப்பேன், நான் 0 சொல்லிப்பேன். அந்த ரிசல்டன்ட் வந்து எனக்கு என்ன, ஃபோர்ஸஸ்னாலும் சரி மூமெண்ட்னாலும் சரி ரெண்டுமே 0 ஆகும். ஃபோர்ஸ் வைஸாகவும் 0, தென் மூமெண்ட் வைஸும் வச்சு எனக்கு 0, ரெண்டுமே எனக்கு 0 ஆகும். இது 0 ஆகிட்டு இது 0 ஆகுனா வந்து எனக்குன்னா சம் ஈக்லிபிரியம் கண்டிஷன் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுமே எனக்கு ஃபோர்ஸ் வைஸும் 0 ஆகணும், மூமெண்ட் வைஸும் எனக்கு என்ன 0 ஆகணும். அப்பதான் இருந்தால் தான் சொல்றேன் அந்த பாடியை ஈக்லிபிரியம் சொல்வேன் நான். ஓகே, ஆப்ஷன் ஏ பாருங்க. No force or movement acts on the body, right? Absolutely not, right? Because and force and movement கூடிய conditions இருக்கும், right? But அதோட value 0 இருக்கும், right? இங்க no force act ஆகாது, movement act ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா force and movement act ஆகும், but அதோட resultant ஓட value வந்து 0 இருக்கும், but movement confirm act ஆகும், right? Then body is body ஒரு equilibrium position இருந்தா அந்த body move ஆகாது, rest position இருக்குன்னு அர்த்தம். So but இது accelerating சொன்னா கிடையாது, right? Then இந்த கண்டிஷன் the vector of sum of external forces, right? Forces ஓட condition and movement ஓட condition 0. So force and condition and movement ஓட condition. So sum of condition, right? The summation of x y z மூணோட conditions வந்து எனக்கு என்னவா இருக்கும், 0 ஆகும். Yeah, absolutely. And C is the right answer. ஏன்னா because external forces என்னன்னா நார்மல், ரைட்டா? Forces of x axis, y axis, z axis மூணு கண்டிஷனோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸும் அதே மாதிரி மூமெண்டோட ரிசல்டன்ட் கண்டிஷன்ஸ் எனக்கு என்னவா 0ன்னு சொல்லிட்டாங்க. Yeah, obviously option C is the right answer. ஆப்ஷன் D பாருங்க. Sum of the external force, only force மட்டும் தான் 0ன்னு சொல்றாங்க. பட் மூமெண்ட் கன்சிடர் பண்ணலாம், மூமெண்ட்டும் 0. ஸோ கன்ஃபார்ம் இது கிடையாது, ரைட்டா? ஸோ இப்போ ஒரு பாடி ஒரு ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணா ரெண்டுமே 0 ஆகணும். ஃபோர்ஸஸும் 0 ஆகணும், அதாவது சம்மேஷன், ரைட்டா? சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0 இருக்கணும், தென் சம்மேஷன் ஆஃப் மூமெண்ட்டும் எனக்கு என்னவா இருக்கணும், இட் மஸ்ட் பி 0 கண்டிஷனாக இருக்கும், ரைட்? தட்ஸ் ஆல். யா, தி நெக்ஸ்ட் ஒன், two parallel forces equal in magnitude the opposite in direction and separated by a definite distance are called as option A equilibrium, resultant, shear force, option D couple. ஸோ நம்ம 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கட்டா. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. 2 parallel forces equal in magnitude, 2 ஃபோர்ஸஸ் சொல்றாங்கட்டா. ஸோ 2 ஃபோர்ஸஸ் இருக்கும், ஓகே. அதோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், ஓகே. தென் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ், ரைட்? சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்கட்டா. ஸோ நம்ம இந்த கண்டிஷன் பாருங்க, 2 ஃபோர்ஸஸ், ரைட்டா? 2 ஃபோர்ஸஸ் இருக்கும், ரைட்டா? அதுவும் parallel forces, ரைட்டா? parallel forces, அதுவும் ரெண்டுமே செப்பரேட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரைட்டா? அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. ஸோ இதுக்குரிய மீனிங் வந்து என்னவா இருக்கும், ரைட்டா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ரைட்டா? நான் மூணையும் தனித்தனியாக டிஃபைன் கூட பண்ணியிருந்தேன் நான், ஓகே. இந்த மூணையும் எப்படி கன்ஃபியூஸ் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான், ஓகே? 2 கண்டிஷன்ஸ், ரைட்டா? 2 ஃபோர்ஸஸ் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும், பேரலா இருக்கும். அதே தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 2 ஃபோர்ஸஸ் இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும், பேரலா இருக்கும். கன்ஃபார்ம் இந்த கண்டிஷன் வந்து என்ன வரும், இட் ஷுட் பி கப்புலாக இருக்கும், ரைட்டா? ஸோ பிகாஸ் கப்புள் எப்படி நான் ஆல்ரெடி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இப்போ அதே கொஸ்டின் கேட்டுருக்கேன், நான் நேரடியாக சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் நான். ஸோ இப்போ 2 parallel forces equal in magnitude but opposite direction மென்ஷன் பண்ணிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அதோட கண்டிஷன்ஸ் என்னன்னு மென்ஷன். ஸோ அது வந்து என்னன்னா இட்ஸ் அ கப்புள் கண்டிஷன், சிம்பிள் ஒன், ரைட்டா? சிம்பிள் பேசிக்கான கொஸ்டின், ரைட்? த நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆங்கிள் பிட்வீன் 2 forces when the resultant is minimum. The resultant is minimum. Option A 0 degree, 90 degree, 180 degree,
45 degree. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இது என்ன டாபிக்ல கேட்ட கொஸ்டின் அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ரைட்டா. த ஆங்கிள் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ் ரைட்டா. ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கு, சம் ஆங்கிள் இருக்கு ரைட்டா. அதோட ரிசல்டன்ட் வந்து மினிமமா இருக்கும்னா அதோட ஆங்கிள் கண்டிஷன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ரைட்டா. சிம்பிள் பேசிக்கான கொஸ்டின் ரைட்டா. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம படிச்சிருக்கோம்னா parallelogram law அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா. ஸோ parallelogram law வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கும், ரெண்டு ஃபோர்ஸஸுக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் ஆங்கிள் இருக்கும் ரைட்டா. பிகாஸ் அது அப்படிதான் இருக்கும் ரைட்டா. கேஸ் 1 நம்ம என்ன படிச்சோம், ஆங்கிள் வந்து 0 டிகிரி ஆகும்போது P plus Q கன்ஃபார்ம் எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு கூட தான் கிடைக்கும் ரைட்டா. அடுத்து கேஸ் 2 பாருங்க P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்றேன் கன்ஃபார்ம் எனக்கு ஆன்சர் வந்து கூட தான் கிடைக்கும். கேஸ் 3 பார்க்குறேன் 180 டிகிரி ட்ரை பண்றேன், 180 டிகிரி வந்து P minus Q. அப்போ வந்து P minus Q ஆன்சர் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் ரைட்டா. அப்போ வந்து 3 கண்டிஷன்ல மினிமம் ஏன்னா பிகாஸ் எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, the resultant is minimum ரைட்டா. மினிமம் இருக்கிற கண்டிஷன் வந்து எனக்கு என்ன P minus Q தான் மினிமமா இருக்கு. அப்போ அதோட ஆங்கிள் வந்து என்ன வரும், இட் should be 180 டிகிரி ஆகும். அப்போ 180 டிகிரியில வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் எனக்கு இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் கண்டிஷன் வந்து இட் ஷுட் பி மினிமமா இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், P minus Q ஆகும். அப்போ வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்து என்ன வரும், இட் ஷுட் பி 180 டிகிரி ஆகும். சிம்பிள் ரைட்டா. இப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்து எனக்கு மேக்ஸிமம் கேட்குறாங்க இல்லை 45 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே கொஸ்டின் வந்து 90 டிகிரின்னு கேட்டால் எனக்கு என்ன ஆன்சர்னு கேட்பாங்க. 90 டிகிரி கண்டிஷன்ஸ் எனக்கு என்ன ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் கூடிய கண்டிஷன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் கண்டிஷன் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணா கொடுக்குறேன் நான், உங்களுக்கு டவுட்டுக்காக நான் கொடுக்குறேன். பொருள் P ஓட வேல்யூ நான் 10 அசீவ் பண்ணிக்கிறேன், நான் Q ஓட வேல்யூ 5 அப்படின்னு அசீவ் பண்ணிக்கிறேன். ஒரு கால்குலேஷன் மூலமா சால்வ் பண்றேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எனக்கு என்ன வந்து P பிளஸ் Qன்னு வந்துருச்சு. P பிளஸ் Q வந்து என்ன ஒரு 15 ஆயிரும் ரைட்டா. ஓகே. தென் அடுத்த கண்டிஷன் வந்து என்னன்னா ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் ரைட்டா. அப்போ P ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன வரும் 100 வரும், Q ஸ்கொயர் வந்து 5 25 வரும் ரைட்டா. அப்போ ரூட் ஆஃப் 125 வரும் ரைட்டா. ஸோ ரூட் ஆஃப் 125 வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் அப்ராக்சிமேட்லி 11 பாயிண்ட் சம்திங் வரும் ரைட்டா. 11 பாயிண்ட் பிகாஸ் 11 ஸ்கொயர் வந்து 121 வரும், 12 ஸ்கொயர் 144 வரும். ஸோ அப்போ 125 ரூட் எடுத்தால் 11 பாயிண்ட் சம்திங்னு வரும். கன்ஃபார்ம் எப்படி அதோட கொஞ்சம் நியர்லி கம்மி ரைட்டா. தென் தேர்ட் எனக்கு என்ன P minus Q. P minus Q வந்து என்ன 10 minus 5 வரும். ஆன்சர் 5 தான் வரும். இந்த 3 கண்டிஷன் செக் பண்ணுங்க ரைட்டா. இது 15 வருது, இது 11 வருது, இது 5 வருது. ஸோ இதில் எது எனக்கு மினிமமா இருக்கிற வேல்யூ should be 180 டிகிரி தான் எனக்கு மினிமம். இது மேக்ஸிமம் இருக்கிற கண்டிஷன் வந்து என்ன 15 டிகிரி, அதாவது டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியா இருக்கும்போது இது வந்து மேக்ஸிமம் கண்டிஷனா இருக்கும். தென் இது 90 டிகிரியா இருக்கும்போது ஆவரேஜ் மாடரேட் கண்டிஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மினிமமா இருக்கும்போது எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும்போது எப்படி இருக்கும், அதுக்குரிய கண்டிஷன்ஸ் அதோட ஆங்கிள்க்குரிய கண்டிஷன்ஸ் என்னது அப்படின்னு கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு ரைட்டா. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன். ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் செக் பண்றேன் நான். ஓகே. கொஸ்டின் கொடுத்தேன், இஃப் தே ரைட் ஆங்கிள்ஸ் they act at right angles the resultant is 5 Newton. Find P square plus Q square. Options வந்து என்னன்னா 5 Newton, 10 Newton, 25 Newton, 100 Newton. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஒரு நல்லா ரீட் பண்ணுங்க. இஃப் தே ஆக்டட் என்ன மென்ஷன் பண்ணிக்காங்க, ரைட் ஆங்கிள் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஆங்கிள் தியரினா 90 டிகிரி ரைட்டா. 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கண்டிஷன் ரைட்டா. இந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன், இது P இருக்கு, இது Q ஆகுது ரைட்டா. இது ரெண்டுமே 90 டிகிரியில் கண்டிஷன்ஸ் இருக்கு ரைட்டா. இதோட ரிசல்டன் வந்து இதோட ரிசல்டனோட வேல்யூ சொல்றாங்க 5 நியூட்டன் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. இதோட ரிசல்டனோட வேல்யூ 5 நியூட்டன் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. தென் ஃபைண்ட் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயரோட வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு கேட்கறாங்க. சிம்பிள் ஒன் ரைட். அப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம 90 டிகிரிக்கு ரைட்டா. ஸோ 90 டிகிரிக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் பாருங்க, டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியா இருந்தா ரிசல்டன் வந்து என்ன, ரிசல்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். அவ்வளோதானே. ரிசல்டன்ஸ் கூட ரூட் ஆஃப் P ஸ்கொயர். எப்படி இந்த கண்டிஷன் வந்துச்சு, எப்படி இந்த ஃபார்ம்ல இருந்து நான் டெரைவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் ரைட்டா. ஓகே. ஸோ அப்போ ரிசல்டன்ட்குரிய கண்டிஷன் வந்து எனக்கு என்ன, ரிசல்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். சிம்பிள் ஒன். அப்போ ரிசல்டனோட வேல்யூ சொல்லிட்டாங்க 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர். அப்போ இந்த ரூட் வந்து இந்த பக்கமும் ஸ்கொயர் ஆயிரும் ரைட்டா. அப்போ P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன வரும், 5 ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 5 ஸ்கொயர் வந்து ஆன்சர் வந்து என்ன வரும், 25 ஆகுது. தட்ஸ் ஆல். ஆன்சர் வந்து என்ன வரும், 25 கண்டிஷன் ஆகும். சிம்பிள் ஒன் ரைட்டா. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். மேபி 2 ஸ்டெப் தான், ரெண்டே ஸ்டெப் தான். கொஸ்டின் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரைட் ஆங்கிள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ரிசல்டன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப ரைட் ஆங்கிள் உங்களுக்கு என்னன்னு தெரியும், 90 டிகிரி. அப்ப 90 டிகிரிக்குரிய parallelogram லாவை எனக்கு என்னன்னு தெரியும், அந்த லா வச்சு நான் அப்ளை பண்ண தெரியணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், 25. அப்போ அதோட P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் ரேஞ்ச் வந்து எனக்கு என்ன வருதுன்னா 25 கண்டிஷன்ஸா வருது ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓகே ஐடியா ரைட். ஓகே. தி நெக்ஸ்ட் ஒன். Forces are called a coplanar
when all of them acting on a body lies on option A one point, option B one plane, option C different plane, option D a perpendicular plane. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஒரு நல்லா ரீட் பண்ணுங்க. ஃபோர்ஸஸ் ஆர் கால் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, இது ஒரு கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ரைட்டா, ஒரு கோப்ளானர்னு மென்ஷன் பண்ணா அது அந்த பாடி அந்த ஃபோர்ஸஸ் வந்து எனக்கு எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் ஒன். ரைட்டா, ஸோ இப்போ நம்ம ஈக்குலிபிரியம் படிக்கும்போது என்ன அதோட ஃபோர்ஸஸ் நம்ம படிச்சிருந்தோம். ரைட்டா, கோப்ளானர் ஃபோர்ஸஸ், நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ், கான்கரண்ட் நான் கான்கரண்ட்ல படிச்சிருந்தோம். ரைட்டா, ஸோ கோப்ளானர் ஃபோர்ஸஸ் நம்ம என்ன படிச்சோம், கோப்ளானர் ஃபோர்ஸஸ்னா எனக்கு ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் ஒன் பிளேன், ஒரே ஒரு பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ஒய்னா எக்ஸ்ஒய் தான், ஒய்இஜெட்னா ஒய்இஜெட் தான், எக்ஸ்இஜெட்னா எக்ஸ்இஜெட் தான், ஒரே ஒரு பிளேன்ல தான் ஆக்ட் ஆகும். பட் நான் கோப்ளானர் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல எக்ஸ்ஒய்லயே ஆக்ட் ஆகும், ஒய்இஜெட்லயே ஆக்ட் ஆகும், எக்ஸ்இஜெட்லயே ஆக்ட் ஆகும். ஸோ அதான் ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் அப்படின்னு ஷார்ட்டா மென்ஷன் பண்ணிருக்கேன் நான். அப்போ கோப்ளானர் வந்து என்ன ஒன்லி ஒரே ஒரு பிளேன்ல மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா அது கோப்ளானர். டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல மோர் தென் ஒன் பிளேன்ஸ்ல ஆக்ட் ஆச்சுன்னா இட்ஸ் நான் கோப்ளானர் கண்டிஷன். சிம்பிள் ஒன். அப்போ வந்து எனக்கு ஒரு கோப்ளானர் வந்து எனக்கு என்னன்னா acts on only one plane. ரைட்டா, only one point வந்து எனக்கு என்ன கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆயிரும். ஏன்னா பிகாஸ் அது கான்கரன்ஸ் வந்து பாயிண்ட பொறுத்து டிஃபைன் ஆகும். ரைட்டா, நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது நான் காமிக்கிறேன் நான். ஓகே, நல்லா பார்த்து தெரியும் ஒரு பாயிண்ட பொறுத்து டிஃபைன் ஆனா. ரைட்டா, காமன் பாயிண்ட பொறுத்துனா அது கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். பட் எனக்கு வந்து பாயிண்ட் கேட்கல, எனக்கு கண்டிஷன்ஸ் வந்து பாடி கண்டிஷன்ஸ். ரைட்டா, ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன கோப்ளானர்னு மென்ஷன் பண்ணா. கோப்ளானர்னால எனக்கு என்ன இட்ஸ் ஒன் பிளேன்ல ஆக்ட் ஆகிற கண்டிஷன் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், இட் ஷுட் பி ஒன் பிளேன் கண்டிஷன் ஆகும். ரைட்டா, ஒரு ஈஸி ஒன். ரைட்டா, ஒரு சிம்பிள் டேரக்டா கேட்டிருந்தாங்க, நான் டேரக்டா சால்வ் பண்ணி போயிட்டே இருக்க போறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின், ஒரு நல்லா ட்ரை பண்ணுங்க. ரைட், எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ரைட், the resultant 1 √49. okay, the resultant 2, okay, at an angle of 60 degree. The resultant 2, so now 34 √34 mention at an angle of 90 degree அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. at an angle of 90 degree. so question வந்து என்ன, find P and Q. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P is equal to 5, Q is equal to 5, P is equal to 3, Q is equal to 6, P is equal to 5, Q is equal to 3, P is equal to 6, okay, Q is equal to 10. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ரிசன் பண்ணுங்க. ரைட்டா, எனக்கு ஒரு கண்டிஷன் எடுத்துட்டாங்க, ஒரு P and Qன்னு இருக்கு. ரைட்டா, ஒரு கண்டிஷனுக்கு ரிசல்ட் வந்து 49 சொல்றாங்க, அது வந்து 60 டிகிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரைட்டா, தென் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்ன, அதோட ரிசல்ட் வந்து 34, அது வந்து 90 டிகிரி ஆக்ட் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு 60 டிகிரி இருக்கு. ரைட்டா, ஸோ இது 60, இது P, இது Q, இதோட ரிசல்ட் வந்து 49. இது வந்து 90 டிகிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது P, இது Q, இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இதோட ரிசல்ட் வந்து √34 சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது P and Q ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னது அப்படின்னு கேட்கறாங்க. சிம்பிள் ஒன். ரைட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா இருந்து அந்த ஃபார்முலா ஒவ்வொன்றா அப்ளை பண்ண போறேன் நான். கரெக்டாக லிசன் பண்ணுங்க. ரைட், ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா. ரைட்டா, இதே எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ ரிசல்டன் வந்து எனக்கு √49. ஓகே, ரிசல்டன் வந்து √49 ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ. இந்த Q பல என்ன போட போறேன் நான், cos 16 போட போறேன் நான். ஓகே, எனக்கு cos 60 வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு தெரியும், இட்ஸ் 1/2. நான் நேரடியாக அப்ளை பண்ணிக்கிறேன். cos 60 வேல்யூ 1/2 இன்டூ 1/2 நான் நேரடியாகவே மென்ஷன் பண்ணிடுறேன். அப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். ரைட்டா, நல்லா பாருங்க, இந்த ரூட்டுக்கு நான் கேன்சல் பண்ணிடுறேன் நான். ஓகே, இந்த ரூட்டுக்கு அதாவது ஸ்கொயர் போத் டைம்ஸ் வந்து ஸ்கொயர் எடுத்தா என்ன, ரூட்டுக்கு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். சிம்பிள் அந்த மாதிரி. ரைட்டா, ஸோ அப்போ 49 ஈக்குவல் எனக்கு என்ன வருதுன்னா P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் PQ அப்படின்னு வருது. ரைட்டா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன்ஸ் வருது. ரைட்டா, தட்ஸ் ஆல். இப்போ வந்து நான் செகண்ட் கண்டிஷன் அசீவ் பண்ணுறேன் நான். செகண்ட் எனக்கு என்னன்னா √34 ஈக்குவல் 94. ரைட்டா, ஸோ அப்போ √34 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ cos 19 வரும். ரைட்டா, cos 90 வேல்யூ வந்து என்ன வரும், ஓகே, cos 90 வேல்யூ இட் மஸ்ட் பி 0. ரைட்டா, அப்போ இந்த கண்டிஷன் வந்து டோட்டலாக எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன வரும், P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வரும், ஈக்குவல் √34 அப்படின்னு வரும். ரைட்டா, இந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டு கேன்சல் பண்ணிடுறேன் நான். ஓகே, அப்போ 34 ஈக்குவல் டு
பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னு அசீவ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ அப்போ நல்லா அசீவ் பண்ணி பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 34 ரைட்டா. அப்போ இந்த கண்டிஷன் ரைட்டா, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ரைட்டா, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் அது போல இங்கே நான் என்ன அப்ளை பண்ணிக்கலாம், 34 அப்ளை பண்ணிக்கலாமா நான், ஏன்னா பிகாஸ் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ரைட். அப்போ 49 34 ப்ளஸ் பிக்யூ அப்படின்னு வரும் ரைட்டா. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும், பிக்யூவோட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும், 15 இருக்கும் ரைட்டா. பிக்யூவோட வேல்யூ 15 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் நான். ஓகே, நல்லா அசீவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருவேளை 2 கண்டிஷன்ஸ் இருக்கு ரைட்டா. 15 வந்து எனக்கு ஆப்ஷனில் எதுவும் சூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இதுக்கு அடுத்து என்னால் ஃபைன் பண்ண முடியாது, பட் ஆப்ஷனில் சூஸ் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகே, நல்லா பாருங்க. இப்போ பியும் கியூவையும் மல்டி பண்ணு 5 × 5 25 வரும், பட் ஆன்சர் 15. ஸோ கிடையவே கிடையாது. தென் 3 × 6 நான் மல்டி பண்ணேன், 3 × 16 18 ஆயிரும். ஸோ இதுவும் எனக்கு கிடையாது ரைட்டா. தென் லாஸ்ட் ஆப்ஷன் 6 × 10 போகிறேன் நான், 16 வரும். ஸோ இதுவும் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் 5 × 3. ஸோ 5 × 3 மல்டி பண்ணால் 15 வரும். எனக்கு ஆன்சர் என்ன வருது, 15 வருது. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சராக இருக்கும் ரைட்டா. இது ஒரு நல்ல கொஸ்டின், உண்மையாகவே ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் ரைட்டா. எனக்கு ஒரு ரிசல்ட்னு கேட்டுக்காங்க, அந்த ரிசல்ட் வச்சு நான் ஒரு டேட்டா ஒரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணேன், இன்னொரு ரிசல்ட் வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணேன். ரெண்டுமே நான் ஈக்குவல் பண்ணி அதோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணுறேன். வேல்யூ ஃபைன் பண்ண பிறகு எனக்கு என்ன, பி கியூவோட பி அண்ட் கியூ மல்டிபிகேஷன் வந்து 15 வருது. அப்போ நான் பியும் கியூவையும் மல்டி பண்ணி பார்க்குறேன், எந்த கண்டிஷனுக்கு எனக்கு 15 பாசிபிள் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஆப்வியஸ்லி எனக்கு தேர்ட் கண்டிஷனுக்கு பாசிபிள், ஏன்னா 5 × 3 வந்து 15 கண்டிஷன் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன இருக்கும், 15 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த அக்யூரேட்லி ரைட் ஆன்சர். இது உண்மையாகவே ஒரு சூப்பர் நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ரைட். ஸோ அடுத்து ஒரு கண்டிஷன் போல ரைட்டா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாமிஸ் தியரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் உங்களுக்கு சிலபஸில் லாமிஸ் தியரம் மென்ஷன் பண்ணல ரைட்டா. பட் எனிவே லாமிஸ் தியரத்துக்குரிய ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். கான்செப்ட்ஸ் வந்து லாமிஸ் தியரம் வந்து உங்களுக்கு சிலபஸில் இல்லை ரைட்டா. ஸோ அதனால் வந்து கான்செப்ட்ஸில் நடத்தலை நான். பட் எனிவே லாமிஸ் தியரம் ரிலேட்டடாக ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, நோ இஷ்யூஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ எக்ஸ்ட்ரா படிக்கிறது என்றைக்குமே பெட்டர் ரைட். ஸோ அப்போ லாமிஸ் தியரம் ரைட்டா. ஸோ லாமிஸ் தியரத்தை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து அதுக்குரிய கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம் ரைட்டா. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸில் ரைட் எனக்கு என்னன்னா 3 ஃபோர்ஸஸ் எனக்கு ரைட்டா. இது F1 அசீவ் பண்ணிக்கிறேன் நான், இது F2 அசீவ் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கு ஈக்குவலாக ரைட்டா, அதுக்கு ஈக்குவலாக எனக்கு என்ன ஒரு F3 ஃபோர்ஸஸ் எனக்கு ஆக்ட் ஆகும் ரைட்டா. ஸோ அப்போ என்ன மீனிங் ரைட்டா, எல்லாமே பாருங்க, எல்லாமே ஒரு பாயிண்டை பொறுத்து ஆக்ட் ஆகுது. எல்லாமே என்ன, ஒரு பாயிண்டை பொறுத்து ஆக்ட் ஆனால் இட்ஸ் அ கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் சிஸ்டம். பிகாஸ் ஒரு பாயிண்ட் பொறுத்து ஆக்ட் ஆகுறா. ரெண்டுமே இதோட கண்டிஷன் வந்து எனக்குன்னா ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும் ரைட்டா. பிகாஸ் இதோட ஈக்குவல் வந்து இது கூட கண்டிஷன்ஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, இட்ஸ் அ ஆல்ஃபா, இட்ஸ் அ பீட்டா, இட்ஸ் அ காமா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஆல்ஃபா பீட்டா காமான்னு அசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது மூலமா நான் வந்து இதோட ரிசல்ட் அண்ட் வீல் ஜீரோன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இதுக்கு வந்து நான் லாமிஸ் செய்யறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மீனிங் கூட கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஃபார் அ பாடி இன் ஈக்லிபிரியம், for a body in equilibrium subjected to 3 forces concurrent system, 3 forces concurrent system. because எனக்கு என்ன இதான் கான்கரண்ட், ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது ரைட்டா. ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆனா இட்ஸ் a concurrent system. any force is proportional to sine of angle between other two elements, other two number of forces ரைட்டா. இது அதுக்குரிய மீனிங் ரைட்டா. ஸோ இதுக்கு மீனிங் கூட கொடுக்குறேன் நான். ஓகே, ஸோ இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F1 எடுத்துக்கிறேன்னா, ஓகே, F1 கண்டிஷன் எடுத்துக்கிறேன். F1 வந்து எனக்கு என்ன, இதோட டச் ஆயிருக்கு அசீவ் பண்ணுறேன். ஆல்ஃபாவோட டச் ஆயிருக்கு, ஏன்னா பிகாஸ் F1ஓட லைன் இதான் F1 லைன் ரைட்டா. இது ஆல்ஃபாவோட டச் ஆயிருக்கு, காமாவோட டச் ஆயிருக்கு, பீட்டாவோட தான் டச் ஆகலை. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எடுக்குன்னா சைன் 180 மைனஸ் பீட்டா ரைட்டா. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலாம் நான். ஓகே, எப்படி இந்த 180 மைனஸ் பீட்டா அதுக்குரிய கண்டிஷன்ஸ் வந்து வேரிகன்ஸ் செய்கிற மூலமாக நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். பட் வேணாம், அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக போனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா. ஸோ அதனால் வந்து ஒரு ஈஸியாக எனக்கு என்ன ஃபார்முலா வந்து பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும், அது மட்டும் தெரிஞ்சால் போதும் ரைட். ஸோ தென் அடுத்து F2 ரைட்டா. F2 கண்டிஷன் ரைட்டா. ஸோ F2 வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா டச் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் டச் ஆகிறது வந்து என்னது, காமா ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஒரு சைன் ஆஃப் 180 மைனஸ் காமாவாக இருக்கும் ரைட்டா. தென் F3 ரைட்டா. F3 கண்டிஷன் வந்து எனக்கு என்ன இருக்கும், இதாக இருக்குது F3 பீட்டாவும் காமாவும் டச் ஆயிருக்கு. ஸோ ஆல்ஃபா டச் ஆகலை. ஸோ அப்போ என்ன வரும், சைன் ஆஃப்
180 minus alpha, ரைட்டா? இதான் வந்து எனக்குரிய லாமிஸ் தியரத்துக்குரிய கண்டிஷனாக இருக்கும், ரைட்டா? ஸோ லாமிஸ் தியரத்துக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியா தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? ஸோ தென் அதுக்கடுத்து நான் வந்து ஒரு சம் சால்வ் பண்ணுறேன். அந்த சம் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்டா? அந்த சம் மூலமாக ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு ஃபர்தராக சால்வ் பண்ணலாம், ரைட்டா? ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதை ஒரு பேசிக்காக லாமிஸ் தியரம் என்னன்னு பார்த்துட்டோம். தென் லாமிஸ் தியரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா வேணால் கொடுக்குறேன் நான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேட்டாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டா? sin 30 வந்து என்ன வரும் 1/2, ரைட்டா? 45 வந்து என்ன வரும் 1/√2, 60 வந்து என்ன வரும் √3/2, 90 வந்து எனக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் sin 0 sin 90 வந்து எனக்கு என்ன இருக்கும் 1 இருக்கும், ரைட்டா? தென் அடுத்த கண்டிஷன் வந்து என்னது sin 120, ரைட்டா? sin 120 கண்டிஷன். தென் அடுத்து sin 150 கண்டிஷன், ரைட்டா? ஸோ sin 120 வந்து எனக்கு என்னவா இருக்கும் sin 120 வந்து √3/2 இருக்கும், ரைட்டா? தென் sin 150 வந்து எனக்கு என்ன இருக்கும் 1/2 இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சாலே போதும், ரைட்டா? sin 150 வரைக்கும் தெரிஞ்சு வச்சாலே போதுமான, ரைட்டா? ஸோ இதை ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான், பிகாஸ் ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் தெரியும், பட் ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். sin 0 sin 30 1/2 1/√2 √3/2 1 √3/2 1/2 அப்படியே உல்டா கண்டிஷன்ஸில் வரும், ரைட்டா? இப்போ சைன் இந்த கண்டிஷன் சுற்றி இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நான் அசீவ் பண்ணேன். எனக்கு இப்படி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க. இது வந்து என்ன டென்ஷன் ஏ, இது டென்ஷன் பி. இங்கே வந்து எனக்கு ஒரு 600 நியூட்டன் வந்து ஆல்ரெடி எனக்கு ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட்ஸில், ரைட்டா? ஸோ இதோட ஆங்கிள்ஸ் என்ன மென்ஷன், இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இதோட ஆங்கிள் 150 டிகிரி, இதோட ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஆப்ஷன்ஸ் எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஸோ கொஸ்டின் வந்து ஃபைண்ட் ஓகே டென்ஷன் இன் ஏ, ஃபைண்ட் டென்ஷன் இன் ஏ. ஆப்ஷன் வந்து 600 நியூட்டன், 300 நியூட்டன், 450 நியூட்டன், 150 நியூட்டன். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ ஃபைண்ட் டிஏ, டென்ஷன் இன் ஏ வந்து எனக்கு எவ்வளோன்னு கேட்கணும். அதாவது எனக்கு என்ன மீனிங்னா, இந்த பக்கம் 2 ரோப் இருக்கு, ரைட்டா? 2 ரோப் எனக்கு வந்து இருக்கு. 2 ரோப்பு கீழே ஒரு 600 நியூட்டன் வந்து எனக்கு அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயராம் இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்தாக வரைஞ்சு எனக்கு இப்படி வரைவேன் நான். இந்த மாதிரி எனக்கு ஒரு வால் இருக்கு, ரைட்டா? இந்த வாலில் வந்து ஒரு ஹேங்கரை தொங்க விட்டுக்கிறேன், ஓகே? இந்த மாதிரி நான் தொங்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு 600 நியூட்டன் எனக்கு எப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 60 கேஜின்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? நான் வந்து பிடிச்சி ஒரு 2 பக்கம் ஒரு ரோப் கனெக்ட் ஆகிருக்கு, ரைட்டா? 2 பக்கம் ரோப் கனெக்ட் ஒரு 60 கேஜி. நான் வந்து ஒரு ஒரு ஹியூமன் வந்து என்ன பிடிச்சி தொங்குறேன்னு வச்சு ஒரு ஹேங்கிங் ஆகுறேன். 600 நியூட்டன்னா அப்ராக்சிமேட்லி 60 கேஜி, ரைட்டா? அப்போ 60 கேஜியில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து தொங்குறாருன்னு அசீவ் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுனா இதை ஏபின்னு அசீவ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இந்த டென்ஷன் இன் ஏ, இந்த வயரோட டென்ஷன் வந்து எனக்கு எவ்வளோ தூரம், இந்த வயர் வந்து எவ்வளோ நியூட்டன் வரைக்கும் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கடுத்து என்ன ஆயிரும், அது வந்து கட் ஆயிரும், ரைட்டா? அப்போ எவ்வளோ நியூட்டன் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும் இந்த டென்ஷன் இன் ஏ, அதோட ஆங்கிள் வந்து இவ்வளோ கண்டிஷனில் இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ டென்ஷன் இன் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னா கண்டிஷன்ஸ் ஃபார்ம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாமிஸ் போகிறேன் நான், ஓகே? டிஏ வந்து எனக்கு எதோட டச் இருக்கு 90 and 120 டச் இருக்கு. அப்போ நான் எதை மென்ஷன் பண்ணிக்கலாம், நான் sin 150 மென்ஷன் பண்ணிக்கலாம் நான், ஓகே? பிகாஸ் சார் 180 மைனஸ் டீட்டா தானே சார் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டா சைன் ஆஃப் 180 வந்து என்ன சைன் ஆயிரும், ரைட்டா? பிகாஸ் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா வந்து என்ன ஆயிரும் காஸ் டீட்டான்னு ஆயிரும். இதே சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா வந்து எனக்கு என்ன ஆயிரும் சைன் டீட்டான்னு ஆயிரும். அதனால வந்து நான் நேரடியாக சைன் டீட்டானே மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான், நோ இஷ்யூஸ், ரைட்டா? தென் டிபி வந்து எனக்கு எதோட டச் ஆகும் 90 150 டச் ஆகும், ரிமைனிங் வந்து என்னது 120. அப்போ சைன் 120 கண்டிஷனாக இருக்கு, ரைட்டா? தேர்ட் எனக்கு என்ன 600, ஓகே? 600 வந்து 150 to 150 டச் இருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து சைன் 90. ஸோ மூணுமே ஈக்குவல், நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். மூணுமே ஈக்குவல் கண்டிஷனாக நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் நான், ஓகே? ஸோ நான் இந்த லாஸ்ட் 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டிஏ வெளியே வேணும். டிஏ சைன் 150 600 சைன் 90 அப்படின்னு போட்டுக்கிறேன் நான், ஓகே? சைன் 90யோட வேல்யூ வந்து என்னது 1. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்ன ஆயிரும் 1 ஆயிரும். சைன் 150யோட வேல்யூ என்னது 1/2, ஓகே? 1/2 கண்டிஷன் ஆயிரும், ரைட்டா? ஸோ இந்த 1/2 வந்து எனக்கு என்ன ஆயிரும் மேலே போயிடும், ரைட்டா? ஸோ அந்த 2 வந்து இதோட கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து என்ன டிஎஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் 300 நியூட்டனாக இருக்கும், ரைட்டா? அப்போ டிஏவோட வேல்யூ வந்து என்ன வரும் இட்ஸ் மஸ்ட் பி 300 நியூட்டன். ஸோ அப்போ டிஏ வந்து எனக்கு 300 நியூட்டன் வரைக்கும் எனக்கு தாக்கு பிடிக்கும், தட்ஸ் ஆல், ஓகே? ஸோ அப்போ அதே மாதிரி நான் டிபி அப்ளை பண்ணலாம். டிபிக்கு அப்ளை பண்ணால் டிபிக்கு ஒரு கண்டிஷன்ஸ்க்கு அதை வச்சு நான் சால்வ் பண்ணால் டிபியோட வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன்ஸ்க்குரிய ஆங்கிள்க்குரிய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிளை வச்சு நான் செக் பண்ணேன். டிஏ டிபி டிசிக்குரிய கண்டிஷன்ஸ் வச்சு செக் பண்ணேன். அதோட ஆங்கிள்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஆங்கிள்ஸை வச்சு நான் சால்வ் பண்ணும்போது டென்ஷன் இன் ஏ வந்து எனக்கு என்னன்னா 300 நியூட்டன் அப்படின்னு எனக்கு ஃபைண்ட் ஆகுது, ரைட்டா? சிம்பிள் ஒன், ரைட்? த நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் மூவ் பண்ணுறேன் நான், ஓகே? த நெக்ஸ்ட் ஒன், ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்க, ரைட்டா? யா, அது நெக்ஸ்ட் ஒன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஒரு T1 T2 12 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ இதோட ஆங்கிள் வந்து என்ன 120 டிகிரி,
இதோட ஆங்கிள் 150 டிகிரி, இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ். ஸோ எனக்கு என்ன கொடுத்தாங்க, ஃபைண்ட் T1 ரைட்டா. T1ஓட கண்டிஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து என்ன, 12/3, 12/√4, 12/√3, √3/12. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஃபைண்ட் T1. T1ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் அஸ் யூஷுவல், எப்பயும் போல தான் என்ன பண்ண போறேன், நான் சால்வ் பண்ண போறேன். சிம்பிள் ஒன் ரைட். எப்பயும் போல என்னன்னா T1 டிவைட் பை ஓகே சைன் ஆஃப் T1 எனக்கு என்ன 129க்கு டச் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து என்ன சைன் 150 கண்டிஷன் ஆகுறா, சைன் 150. தென் T2 குரிய கண்டிஷன்ஸ் வந்து என்ன, இது ரெண்டு போக ரிமைனிங் இருக்கிற கண்டிஷன். ஸோ அப்போ சைன் 90. தென் 12 நியூட்டன் ரைட்டா. ஸோ பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி 12 நியூட்டன் கொடுத்தா, ஸோ 12 நேரடி அப்ளை பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது ரெண்டு போச்சுன்னா எனக்கு என்ன வரும், சைன் 120 கண்டிஷன்ஸாக இருக்கும் ரைட்டா. ஓகே சைன் 120. ஸோ இப்போ எனக்கு T1 தான் வேணும். ஸோ நான் T1 செக் பண்ணி போகிறேன். ஸோ T1 சைன் ஆஃப் 150 நான் மேலே மென்ஷன் பண்ணிக்கிறேன். சைன் ஆஃப் 150 கூடிய கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம் ரைட்டா. என்ன படிச்சிருக்கோம் ரைட், சைன் 150க்கு வந்து 1/2, சைன் 120க்கு √3/2 ரைட்டா. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன 1/2 அப்படின்னு போட்டுக்கிறேன் நான். 12 இது என்ன √3/2, 2க்கு 2 கேன்சல் ஆயிரும் ரைட்டா. அப்போ இந்த கண்டிஷன் போச்சுன்னா எனக்கு T1ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும், 12 டிவைட் பை √3 கண்டிஷன் ஆகும் ரைட்டா. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வரும், 12 டிவைட் பை √3 ஆகும். ஆப்ஷன் யா சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆகும் ரைட்டா. சிம்பிள் ஒன் ரைட்டா. ஒரு பேசிக்கான கொஸ்டின் எனக்கு உரிய டென்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்குரிய கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. அவ்வளோதான். பேசிக்காக எனக்கு லாமிஸ் தியரம் தெரியும். அந்த லாமிஸ் தியரத்தை அப்ளை பண்ணேன். சைனோட வேல்யூஸ் தெரியும். அதனால தான் வந்து சைனோட வேல்யூஸ் நான் ஃபுல்லாக எழுதி போட்டிருந்தேன் நான். நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது ரைட்டா. ஸோ சைனோட வேல்யூஸ் அப்ளை பண்ணேன். சைனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அவ்வளோதான். சிம்பிள் ரைட்டா. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சமாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். டேரெக்டாக கேட்குறேன், டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் நான். ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன். தென் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரைட்டா. இது 5 நியூட்டன் எனக்கு ஆக்ட் ஆகுது. PQ ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரைட். இதோட ஆங்கிள் வந்து 135 டிகிரி. இதோட கண்டிஷன் 135 டிகிரி. இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி ரைட்டா. இந்த கொஸ்டின் எனக்கு கேட்குறேன், ஃபைண்ட் Q அப்படின்னு கேட்குறாங்க. Qவோட வேல்யூ ஆப்ஷன்ஸ் வந்து 0 நியூட்டன், 5 நியூட்டன், 15 நியூட்டன், 10 நியூட்டன். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஃபைண்ட் Q. எனக்கு Qவோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் ஒன். எப்பயும் போல என்ன பண்ண போறேன், நான் ஃபைண்ட் பண்ணி போறேன். ஸோ இந்த பக்கம் 5 இருக்கு ரைட்டா. ஸோ இந்த டேட்டா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 எனக்கு ரிமைனிங் எனக்கு சைன் 135 எனக்கு. சார் சைன் 135 எனக்கு வேல்யூ தெரியாதே சார். சைன் 120 படிச்சிருக்கேன், சைன் 150 படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரி எனக்கு சைன் 135 இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தானா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணாத எக்ஸாம் வந்தால் எனக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரியான கொஸ்டினாக தான் எனக்கு கொடுப்பாங்க ரைட்டா. இவ்வளோ கால்குலேட் யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் தான் நோ யூஸஸ் ரைட்டா. உங்களோட சைன் வேல்யூ எந்த வேல்யூ கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கால்குலேட்டர் வச்சு. பட் ஒருவேளை கால்குலேட் யூஸ் பண்ணாத எக்ஸாம் வந்தால் அந்த மாதிரி சைன் 135 கொடுத்தா ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரியான கொஸ்டினாக தான் எனக்கு இருக்கும். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ரைட். ஸோ தென் Pக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் P = எனக்கு என்ன வரும், சைன் 90 இருக்கும். தென் Q. ஸோ Qக்கு ட்ரை பண்ண என்ன வரும், இது ரிமைனிங் போக சைன் 135. ஓகே எனக்கு Qவோட வேல்யூ தான் வேணும். ஸோ 5 சைன் 135, Q சைன் 135, சைன் 135, சைன் 135 கேன்சல் ஆயிரும் ரைட்டா. அப்போ Qவோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்குன்னா 5 நியூட்டன் கிடைக்கும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஆன்சர் வந்து என்ன வருது, 5 நியூட்டன். சிம்பிள் ஒன்னுடா. மேபி எத்தனை ஸ்டெப் பாருங்க, 1 2 3 ஸ்டெப்ஸ். ஆன்சரை சேர்த்தா 3 ஸ்டெப்ஸ். ஆன்சர் சேர்க்காம தான் 2 ஸ்டெப். ரெண்டு ஸ்டெப் தான் ப்ரொசீஜர் ரைட்டா. கரெக்டாக எனக்கு லாமிஸ் தியரம் கூடிய கண்டிஷன்ஸ் தெரியணும், அது எப்படி அப்ளை பண்ண தெரியும், அப்ரோச் பண்ண தெரியும் ரைட்டா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் புக்ல சம் கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுவாங்க ரைட்டா. அதனால வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேணாம். என்னோட கான்செப்ட்ஸே ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் ரைட்டா. ஏன்னா பிகாஸ் இது ஈஸியாக இருக்கும், ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும் ரைட்டா. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து என்னன்னா, எனக்கு பேசிக்கான லாமிஸ் தியரக்கூடிய ஃபார்முலா தெரியும், அதை அப்ளை பண்ண தெரியும், அதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். சிம்பிள் ஒன் ரைட்டா. நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் மூவ் பண்ணுறேன் நான். ஓகே த நெக்ஸ்ட் ஒன். யா இது ஒரு நல்ல கொஸ்டின். யா ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின் கூட கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஒரு தியரட்டிக்கல் கொஸ்டின். ஜஸ்ட் லிசன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங், ஒரு ஈஸி ஒன்னா. ஓகே விச் ஆஃப் தி ஃபாலோயிங் தியரம் is used for equilibrium of the body applied with 3 concurrent or coplanar forces. Option A, Varigon's theorem. Option B,
Lami's theorem. Option C, Pythagoras theorem. And option D, Hamilton's theorem. Option D, Hamilton's theorem. Okay, நம்ம நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கடா. Which of the following theorem is used for equilibrium of the body? எனக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? Applied with three concurrent coplanar forces. எனக்கு என்ன 3 concurrent coplanar forces எனக்கு எப்படி இருக்கும்டா? இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அது வந்து என்ன இட்ஸ் ஆப்வியஸ்லி எனக்கு என்ன இட்ஸ் லாமிஸ் தியரம். சிம்பிள் ஒன் டேட்டா. எனக்கு டைரக்டா கேட்டிருக்காங்க லாமிஸ் தியரம் கேட்டிருக்காங்க, டைரக்டா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு பாருங்க. சிம்பிள் ஒன் லாமிஸ் தியரம். வேரிகன்ஸ் பிதாகரஸ் தான் வேற கண்டிஷன்ஸ் ரைட்டா. பிதாகரஸ் உங்களுக்கே தெரியும் ரைட்டா. சோ லாமிஸ் தியரம் தான் இதுக்குரிய ஆன்சர். சிம்பிள் ஒன் ரைட். தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த क्वेश्चन கொஞ்சம் திங்க் பண்ணி சால்வ் பண்ணுங்க ரைட்டா. Two tensile forces each of magnitude F are acting at a point perpendicular to each other, perpendicular to each other, then the resultant will be, force will be. Options எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா √2f condition. Okay, so √2f 0, C வந்து என்ன √f. ஓகே, தென் ஃபைனலாக எனக்கு என்னன்னா √2f. ஓகே, ஸோ இது மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ கொஸ்டின் ஒரு நல்லா பாருங்க. 2 டென்சைல் ஃபோர்ஸஸ் சொல்லிட்டாங்க ரைட்டா. 2 டென்சைல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து எனக்கு என்ன மென்ஷன் பண்ணேன் F அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இது ரெண்டுமே என்ன ஆக்டிங் அட் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதாவது 2 ஃபோர்ஸஸ் ரெண்டுமே டென்சைல். இது ஒரு டென்சைல் ஃபோர்ஸஸ், இது ஒரு டென்சைல் ஃபோர்ஸஸ். ரெண்டுமே ஆங்கிள் வந்து என்ன பெர்பெண்டிகுலர் சொல்லிட்டாங்க. இட்ஸ் 90 டிகிரி ரைட்டா. ஓகே, then each other the resultant force will be. simple question ரைட்டா. கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்கு ரைட்டா. சோ இத நான் F னு அஸ்யூம், இது ரெண்டுமே F தான் சொல்லிருக்காங்க ரைட்டா. F1 F2 னு சொல்ல F அப்படி சொல்லிருக்காங்க. ரெண்டுமே டென்சைல் ஃபோர்ஸஸ். அதோட ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி ரைட்டா. தட்ஸ் ஆல். சோ அப்ப இந்த கண்டிஷன் எப்படி சால்வ் பண்ணா ரிசல்டன்ட் குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். ரிசல்டன்ட் = √p² + q² + 2pq cos θ. சோ எனக்கு தெரியும் cos 90 ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னது 0. ஏன்னா பிகாஸ் cos 0 ஓட வேல்யூ எனக்கு 1 ரைட்டா. இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ரைட்டா. cos 90 ஓட வேல்யூ 0, cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப இங்க cos 90 னு அப்ளை பண்ணா cos 90 ஓட வேல்யூ 0 ஆயிடும். அப்ப ரிசல்டன்ட் வந்து எனக்கு என்ன வரும் √p² + q² னு வந்துரும். இதோட வேல்யூ வந்து எனக்கு 0 ஆயிடும். கரெக்ட் தானே? ஓகே, இந்த வேல்யூ 0. நான் p பதம் என்ன யூஸ் பண்ண போறேன் f னு யூஸ் பண்ணிக்க போறேன் நான். தட்ஸ் ஆல். ஓகே, f² + f² நான் யூஸ் பண்ணிக்க போறேன் நான். தட்ஸ் ஆல். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும் 2f² ரூட் அப்படின்னு வரும். ஓகே, இதன ரூட்டை வெளில எடுத்தா எனக்கு என்ன வரும் √2f² ரூட்டை விட்டு எடுத்தா 2f னு ஆயிடும் ரைட்டா. நல்ல ஆப்ஷன் பண்ணா பிகாஸ் ஆப்ஷன் D ஒன்னு இருக்கு ரைட்டா. the whole root of 2 into f னு இருக்கு ரைட்டா. ஆன்சர் கரெக்ட்டா சால்வ் பண்ணனும் ரைட்டா. √4 ரூட் விட்டு வெளில எடுத்தா 2 ஆயிடும் ரைட்டா. பட் எனக்கு 2 தான் சோ எடுத்தா √2 தான் வரும். f² எடுத்தா நான் f² வந்து எனக்கு கேன்சல் ஆயிடும். சோ f தான் வரும் ரைட்டா. சோ ஆன்சர் வந்து என்ன வரும் √2f ரைட்டா. f தனியாக √2 தனியாக 0 கிடையாது, f கிடையாது. whole root of 2 into f அதுவும் எனக்கு கிடையாது ரைட்டா. சோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன ஆப்ஷன் A is the right answer. √2 into f condition. So option வந்து option A is the right answer ரைட்டா. So √p² + q² + 2pq into cos θ. அந்த cos θ குரிய வேல்யூ அப்ளை பண்றேன் நான். அது அப்ளை பண்ணி 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் சொல்றாங்க. சோ பெர்பெண்டிகுலர் குரிய கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்னா √2 into f condition ரைட்டா. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், சிம்பிள் ஒன் ரைட்டா. இந்த மாதிரி ஒரு ஈஸியான क्वेश्चन தான் கேட்பாங்க. பட் क्वेश्चனை பார்த்தனே நீங்க வந்து எல்லா क्वेश्चனை பாருங்க, எல்லாமே தியரிட்டிக்கல் கண்ணு. எதுமே எனக்கு ஒரு டேட்டா எதுமே கொடுக்கல ரைட்டா. எல்லாமே தியரிட்டிக்கலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தியரிட்டிக்கல வந்து நான் என்னோட ஃபார்முலா ஃபார்மட்டுக்கு நான் மாத்தி நான் ஆன்சர் ஃபைண்ட் பண்றேன் நான். சோ அதனால தான் இந்த செஷன் நம்ம கண்டக்ட் பண்றதே. ஏன்னா பிகாஸ் கான்செப்ட்ஸ் அப்படியே கான்செப்ட்ஸா கேட்க மாட்டாங்க ரைட்டா. கான்செப்ட்ஸை சம் தியரிட்டிக்கல் கொஸ்டினா கேட்பாங்க. கிராஃபிக்கல்ல இருந்து எனக்கு தியரிட்டிக்கலா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம மேத்தமெட்டிக்கலா படிச்சிருப்போம், அந்த கொஸ்டினை தியரிட்டிக்கலா கேட்பாங்க ரைட்டா. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த செஷனே எதுக்குன்னா அதை கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் சால்வ் பண்ண தெரியணும் ரைட்டா. அதை கன்வெர்ட் பண்ண தெரியணும், கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும், கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து என்னவா சொல்லி என்னால ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். ஸோ இதனால தான் வந்து என்ன இந்த செஷனை வந்து கண்டக்ட் பண்றக்கூடிய மெயின் ரீசனே. ஓகே, தட்ஸ் ஆல். யா ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அடுத்து நான் ஃபர்தரா மூவ் பண்றேன் நான். ஓகே, the next one,
what are the equilibrium conditions? What are the equilibrium conditions to be satisfied for a particle applied with a system of non-coplanar concurrent forces. Options எனக்கு என்ன கொடுத்தோம்? ஆப்ஷன் ஏ summation of fx equal to 0, summation of fy is equal to 0. Option B fx equal to 0, fy is equal to 0, moment about x equal to 0. Okay? Option C and option D and moment about x axis equal to 0, moment about y axis equal to 0, moment about z axis equal to 0. So இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. கொஸ்டின் நல்லா பாருங்க, எனக்கு என்ன மென்ஷன் பண்ணுங்க, இட்ஸ் அ சாட்டிஸ்ஃபைடு ஈக்லிபிரியம் கண்டிஷன். இது ஒரு ஈக்லிபிரியம் சொல்லிட்டாங்க ரைட்டா. ஸோ கான்கரண்ட் நான் கப்ளர் அதெல்லாம் ஏதோ ஒரு கண்டிஷன் ரைட்டா, கோப்ளானர் நான் கான்கரண்டோ கண்டிஷன் அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை ரைட்டா. பட் எனக்கு என்ன மென்ஷன் பண்ணுங்க, இட்ஸ் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷனாக இருக்கும் போது அதோட ரேஞ்சுக்குரிய கண்டிஷன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். சிம்பிள் ஒன் ரைட்டா. ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷனாக இருந்தாலே அதோட ரிசல்டன்டோட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அந்த ரிசல்டன் லீனியராக இருந்தாலும் சரி, மோஷன் ரொட்டேஷன் இருந்தாலும் சரி ரைட்டா. அப்போ வந்து ரிசல்டன்டோட வேல்யூ 0 ரைட்டா, லீனியராக இருந்தாலும் சரி, ரொட்டேஷனாக இருந்தாலும் சரி. அப்போ ஃபோர்ஸஸ்க்குரிய கண்டிஷன் f of x, f of y, f of z, மூணு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், z ஆக்சிஸ், மூணு 0 தான். தென் மூமெண்ட்டை பொறுத்து நான் கன்சிடர் பண்ணேன், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், z ஆக்சிஸ், மூமெண்ட்டை பொறுத்து கன்சிடர் பண்ணாலும் அதோட ரிசல்டன்டோட வேல்யூ வந்து இட் மஸ்ட் பி 0வா இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனக்கு எதை பாசிபிள் பண்ணுது, ஆப்வியஸ்லி லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி. ஏன்னா பிகாஸ் அதில் தான் ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸும் 0, ரிசல்டன்ட் ஆஃப் மூமெண்ட்டோடைய கண்டிஷன்ஸும் வந்து எனக்கு என்னவா இருக்கு, ஒரு 0க்குரிய கண்டிஷன்ஸாக இருக்கு ரைட்டா. தட்ஸ் ஆல். ஓகே, தென் வந்து நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணுறது ஒரு சூப்பர் கொஸ்டின் ரைட்டா. அந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் கொஸ்டினை வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா அந்த கொஸ்டின் வந்து ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய டஃப் கொஸ்டினாக இருக்கும், என்னடா இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபீல் ஆவீங்க ரைட்டா. பட் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம். பட் கொஸ்டினை நீங்கள் வந்து அவுட் வைஸ் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏதோ டஃப் கொஸ்டின் மாதிரியே ஃபீல் ஆகும் ரைட்டா. அந்த கொஸ்டின் நான் கூட ட்ராப் பண்ணுறேன் நான். ஓகே, ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா, ஒரு தியரிட்டிக்கல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ரைட்டா. 2 wires, ஓகே, AO and BO support a vertical load, W at O as shown in the figure below. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தா எனக்கு கீழே ஒரு டயராம் கொடுத்துருக்காங்கடா. ஸோ என்ன டயராம், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ். இது ஒரு W எனக்கு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரைட். இது ஒரு டென்ஷன் T, இது ஒரு டென்ஷன், இது T. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன, இதோட ஆங்கிள் ரைட்டா, இதோட ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க 45 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட். இதோட ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட். எனக்கு ஆப்ஷன்ஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் வந்து W/2, W √2W, W divided by √2. ஸோ நாலுமே நியர்லி சேமான ஆப்ஷன்ஸாக தான் ரைட்டா, நியர்லி சேம் ரைட்டா. நியர்லி சேம்க்குரிய கண்டிஷன்ஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், ஆன்சர் என்னவா இருக்கும்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் லிசன். எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க ரைட்டா. இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயராம் வரேன். ஃப்ரீ பாடி டயராம்னா எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை வந்து நான் கரெக்டாக நேராக மென்ஷன் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லிசன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு ரைட்டா. இதோட ஆங்கிள் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன், இதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி ரைட்டா. இந்த கண்டிஷன் இன்க்ளைண்டாக இருக்கிற கண்டிஷன் வந்து நான் வெர்டிகலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ வெர்டிகலாக கன்சிடர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா, இது ஒரு டி. நல்லா பாருங்க, நல்லா லெசன் பண்ண ஆல்ரெடி படிச்சிருப்போம் ரைட்டா. எனக்கு இப்படி கண்டிஷன்ஸில் இருக்கு ரைட்டா. எனக்கு ஆக்சஸ் எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே காஸ் டீட்டான்னு வரும், வெர்டிகலாக வரையும் போது ஓகே சைன் டீட்டான்னு எனக்கு வரும் ரைட்டா. இது எல்லாம் தெரியும். ஒருவேளை எனக்கு ஆக்சஸ் வந்து எனக்கு இப்படி இருக்கு ரைட்டா, போன வாட்டி ஆக்சஸ் எனக்கு இப்படி இருந்துச்சு, போன வாட்டி இப்போ ஆக்சஸ் எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் எனக்கு காஸ் டீட்டாவாக இருக்கும். தென்
இதுதான் எனக்கு என்னவா இருக்கும் sin தீட்டாவா இருக்கும் ரைட்டா. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குன்னா பிகாஸ் ஆல்ரெடி நான் டீடைல் டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். பிகாஸ் எல்லா பேருமே மிஸ்டேக் பண்ற பாயிண்ட் அதுதான். எனக்கு ஆக்சிஸ் எனக்கு இப்படி இருக்கு ரைட்டா. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ல காசா இருக்கும், இந்த பக்கம் சைனா இருக்கும். பட் எனக்கு ஆக்சிஸ் எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா இதான் காசா இருக்கும், இதான் சைனா இருக்கும் ரைட்டா. அப்போ இந்த கண்டிஷன் ரைட்டா, இந்த கண்டிஷனுக்கு வந்து ஆக்சிஸ் வந்து எனக்கு என்ன இப்படி கண்டிஷன்ஸ் இருக்கு ரைட்டா. ஸோ இப்படி கண்டிஷன்ஸ்னா அது இந்த மெத்தட் ரைட்டா. ஸோ இந்த மெத்தட் ஆகும்போது இது எனக்கு என்னவா இருக்கும், இது டி காஸ் இது ஒரு 45 டிகிரினா பிகாஸ் இது 45னா இதுவும் 45 இருக்கும். அப்போ காஸ் 45 அப்படின்னு நான் செய்யணும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்னவா இருக்கும், டி சைன் 45 இருக்கும் ரைட்டா. இதான் நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா. பிகாஸ் ஹரிசான்ல சைன் வரும், வெர்டிக்கல்ல காஸ் வரும் ரைட்டா, இந்த கண்டிஷனுக்கு ரைட். ஸோ அப்போ அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கு அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கும் இந்த காஸ் வருமா, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்குது. அப்போ இன்க்ளைன் பிளேனுக்கு இங்கே ஒரு டி காஸ் 45 வரும். தென் இந்த பக்கம் ஒரு டி சைன் 45 கண்டிஷன் எனக்கு வரும் ரைட்டா. அப்போ இது ஒரு டி காஸ் 45, இது ஒரு டி காஸ், எல்லாமே எனக்கு என்ன டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது ரைட்டா. அப்போ இந்த கண்டிஷன் எப்படி நான் மென்ஷன் பண்ணி டோட்டலாக ரைட்டா, டோட்டலாக 2t cos 45 வந்து எனக்கு ஆக்ட் ஆகுது கரெக்ட் தானே. பிகாஸ் இது ஒரு டி காஸ் 45, இது ஒரு டி காஸ் 45, எனக்கு ஆப்போசிட்டில் எனக்கு என்ன இருக்குது, W ஆக்ட் ஆகுது. இதான் வந்து சென்ட்ரல் லைன். ஓகே. ஸோ என்றைக்குமே என்ன சொல்லுவேன் நான், ஹரிசானல் ஃபோர்ஸஸ் நான் கன்சிடர் பண்ணுவேன். நான் ஹரிசானல் ஃபோர்ஸஸ் கன்சிடர் பண்ணுவேன், தென் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஹரிசானல் ஃபோர்ஸஸ் எனக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் எனக்கு ஏன்னா எனக்கு வந்து வெர்டிகல் லோர்ஸ் ரைட்டா. ஸோ வெர்டிகல் லோர் கூடிய கண்டிஷன்ஸாக கேட்டுக்காங்க, டி தான் எனக்கு என்னன்னு கேட்டுக்காங்க ரைட்டா. ஸோ நான் டிஏ ஃபைன் பண்ணி, ஏன்னா பிகாஸ் இது ரெண்டு தான் டேட்டா எனக்கு இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா பாருங்க, W இன் டர்ம்ஸ் ஆஃப் 2√2 கண்டிஷன் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ W√2 இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தா பட் ஆன்சர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு W ஆன்சராக தான் வரும். அப்போ இது ரெண்டையுமே நான் ஈக்குவல் பண்ணேன்னா கன்ஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எனக்கு W ஆன்சர் தான் வரும் ரைட்டா. பிகாஸ் நான் ரெண்டு வெர்டிகல் ஃபோர்ஸஸ் நான் கன்சிடர் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் கன்சிடர் பண்ணா 2t cos 45 equal to W ன்னு வரும் ரைட்டா. cos 45 ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும், 1/√2 இருக்கும் ரைட்டா. ஸோ 2t 1/√2 இருக்கும் ஈக்குவல் டு W இருக்கும் ரைட்டா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து 2 எப்படி எழுதிக்கல, நான் 2 வந்து √2 எழுதிக்கலாமா, நான் தாராளமாக எழுதிக்கலாம். √2க்கு √2 கேன்சல் ஆகிடும் ரைட்டா. அப்போ எனக்கு வந்து t ஓட வேல்யூ வந்து என்ன, இந்த √2 கீழே போயிடும். அப்போ W/√2 கண்டிஷன் ஆகும். ஆன்சர் வந்து எனக்கு என்னவா இருக்கும், W/√2 ஆகும். ஆப்ஷன் லாஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர் ரைட்டா. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டினை பார்த்தா ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின் ஆகும். நான் சிம்பிள் நான் பெருசாலாம் சால்வ் பண்ணேன், சிம்பிளாக சால்வ் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அந்த கண்டிஷனை வந்து நான் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் அண்ட் ஹரிசானலா டிஃபைன் பண்ணிக்கிறேன். வெர்டிகல் ஹரிசானலா டிஃபைன் பண்ணி ரெண்டுமே டி காஸ் 45, அப்போ 2t cos 45 நான் அசீவ் பண்ணிக்கிறேன். இதோட W ஈக்குவல் பண்ணுறேன், அவ்வளோதான். ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறேன், அவ்வளோதான். 1 2 3 ஸ்டெப், அவ்வளோதான். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். பட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பெருசாக இருக்கு. நான் எடுத்துக்க உங்களுக்கு இதை நான் நேரடியாக நான் வரைஞ்சு போயிருவேன், நானும் அந்த நேரடியாக வந்து ட்ரா பண்ணிட்டு போயிருவேன். பட் ஏன் இது தனித்தனியாக உங்களுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே, உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸை மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லி தான் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நேரடியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் போட்டு நேரடியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எப்படி 2t வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தான் இந்த மாதிரி நான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வருதுன்னா W/√2 கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் வந்து D இஸ் த ரைட் ஆன்சராக இருக்கும் ரைட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், the moment of inertia of section is lowest if it's taken about axis passing through option A base, top, option C centroid, option D none. நம்ம 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் செக்ஷன் லோயஸ்ட் இஃப் த டேக்கன் ஆக்சஸ், நல்லா பாருங்க, ஆக்சஸ் பாசஸ் த்ரூ. எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் அதோட ஆக்சஸ் வந்து எனக்கு எந்த கண்டிஷனில் பாஸ் ஆகி போகும்னா அதோட சென்ட்ராய்டு பாயிண்ட்ல தான் எனக்கு பாஸ் ஆகி போகும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், சென்ட்ராய்டு. சிம்பிள் ஒன் ரைட்டா. பிகாஸ் நம்ம அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா. ஸோ சென்ட்ராய்டு கூடிய கண்டிஷன்ஸ் என்ன படிச்சிருக்கோம், லொக்கேட் பண்ணுற பாயிண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும், அதோட சென்ட்ராய்டு பாயிண்டாக இருக்குன்னா பிகாஸ் அதோட டோட்டல் ஏரியா டோட்டல் வால்யூம் எல்லாமே என்ன அந்த பாயிண்ட்டை பொறுத்தமோ அந்த பாயிண்ட் தான் என்ன சென்ட்ராய்டு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல தான் என்னன்னா அதோட ஆக்சிஸே இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த ஆக்சிஸ் தான் எனக்கு என்னன்னா இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஆக்சிஸோட பாசிங், பிகாஸ் அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு சென்ட்ராய்டு பாயிண்ட், அந்த சென்ட்ராய்டு பாயிண்டை பொறுத்து எனக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதோட ஆக்சிஸ் வந்து பாசஸ் ஆகும். சிம்பிள் ஒன். ஆன்சர் வந்து நான் இட்ஸ் சென்ட்ராய்டு கண்டிஷனா இருக்கு ரைட்டா. தட்ஸ் ஆல், சிம்பிள் ஒன் ரைட். தி நெக்ஸ்ட் ஒன், ஓகே, the next question, the forces which meet at one point and have their
and have their lines of action in different planes. Lines of actions in different planes are called options. Option A, coplanar non-concurrent forces. Coplanar non-concurrent forces. Option non-coplanar concurrent forces. ஸோ ஆப்ஷன்ஸ் நல்லா செக் பண்ணுங்கள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் செல் பண்ணுங்க, ரைட்? தென் நான் கோப்ளானர், நான் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ், நான் கோப்ளானர் அண்ட் நான் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ், அண்ட் ஆப்ஷன் டி intersecting points, and option D intersecting forces. So இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, ரைட்டா? ஸோ 4 ஆப்ஷனுமே நியர்லி சேம், கோப்ளானர், நான் கான்கரண்ட். ஸோ நியர்லி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, ரைட்டா? அந்த வேரியேஷன்ஸ் கரெக்டாக தெரியும்னா கன்ஃபார்ம் எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? கொஸ்டின் ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணனால கொஸ்டின் நல்லா பாருங்க. எனக்கு என்னன்னா இந்த ஃபோர்ஸஸ் விச் மீட் அட் ஒன் பாயிண்ட், எல்லாமே ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? எல்லாமே ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகும் அண்ட் ஹேவ் தேர் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் என்ன மிச்சாங்க டிஃப்ரெண்ட் பிளேன், எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க, ஆர் கால்டு சிம்பிள் ஒன், ரைட்டா? ஸோ அதனால தான் நான் செப்பரேட்டா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா அதுக்குரிய மீனிங் எனக்கு தெரியும்னு சொல்லி தான் நான் வந்து என்ன நான் செப்பரேட்டா அதுக்குரிய கண்டிஷன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல எனக்கு என்னவா இருக்கும், ரைட்டா? 1 பாயிண்ட் கண்டிஷன் சொல்லிட்டாங்க, ரைட்டா? 1 பாயிண்ட் கண்டிஷன் எனக்கு என்னவா இருக்கும், ஜஸ்ட் அ மினிட். யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. The force intersect at a common point. At a common point, ஒரு பாயிண்ட பொறுத்து எனக்கு intersect ஆகும், ஒரு பாயிண்ட பொறுத்து எனக்கு எல்லாமே. ஸோ ஒரு பாயிண்ட் எனக்கு சே கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். அப்போ கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் எனக்கு வரும், ரைட்டா? ஸோ கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் வந்து எனக்கு என்ன ஆப்ஷன்ல இருக்கு, ரிமைனிங் இதை பாருங்க, இது நான் கான்கரண்டா இருக்கு, ஸோ கன்ஃபார்ம் அடிச்சு விட்டேன் நான். இதுவும் நான் கான்கரண்டா இருக்கு, ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இன்டர்செக்டிங் கன்ஃபார்ம் வராது, ரைட்டா? ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கு ஆப்ஷன் ஏ தான், சாரி ஆப்ஷன் பி தான். ஸோ ஆப்ஷன் பி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் எனிவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லிக்காங்க, ரைட்டா? ஸோ டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் 1 பாயிண்டா இருந்தா அது கான்கரண்ட், அதுவும் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் சொல்லிட்டாங்களா பாருங்க. ஒரே ஒரு பிளேன்ல எனக்கு ஆக்ட் ஆச்சுன்னா அது என்னன்னா இட்ஸ் எ கோப்ளானர் ஃபோர்ஸஸ். இதுவே எனக்கு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல ஆக்ட் ஆச்சுன்னா இட்ஸ் எ நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன வரும், இட்ஸ் நான் கோப்ளானரா இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் ரைட்டு தான், அப்போ நான் கோப்ளானர் தான், ரைட்டா தான் இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ நான் கோப்ளானர் கான்கரண்ட் தான் எனக்கு என்ன, இட்ஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ரைட்டா? ஸோ கன்ஃபார்ம் எனக்கு அதுக்குரிய மீனிங் தெரியும், ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதா, லைன் ஆஃப் ஆக்ஷனா இருக்கா, அது ஒரு பிளேன்ல ஆக்ட் ஆகுதா, இல்ல டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல ஆக்ட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கான்கரண்டா, நான் கான்கரண்டா, கோப்ளானரா, நான் கோப்ளானர் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பாயிண்டா, பிளேனா, டிஃப்ரெண்ட் பிளேனா, லைன் ஆஃப் ஆக்ஷனா, சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்றேன், நான் இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி 1 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்னா ஓகே, இந்த கான்கரண்ட், நான் கோப்ளான், நான் கோப்ளான் அப்படின்னு சொல்லிடுவீங்க, ஈஸியா சொல்லுவீங்க. பட் எக்ஸாம் ஆல் போகும்போது சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். 1 பாயிண்ட் வந்து கான்கரண்டா இல்ல நான் கான்கரண்டா, இல்லைனா கோப்ளானா இல்ல நான் கோப்ளானரா, டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் வருமா, இல்ல 1 பிளேன் கண்டிஷன் வருமா, இல்ல 1 பாயிண்ட் கண்டிஷன்ஸ் வருமா, அது பேர் கான்கரண்டா இருக்குமா, இல்ல கோப்ளான கண்டிஷன்ஸா இருக்குமான்னு சொல்லி சம் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் பிகாஸ் அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நீங்க அங்க போய் யோசிக்கிறது போல இங்கேயே யோசிச்சு திங்க் பண்ணி அதுக்குரிய சாலிடான ஒரு ஆன்சரை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபார்மேட்ல இதான் ஆன்சர். 1 பாயிண்டா வந்து எனக்கு கான்கரண்ட் வரும், டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்னா நான் கோப்ளானர் வரும், இதே ஒரே பிளேனா இருந்தா எனக்கு வந்து கோப்ளானரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாலிடான ஆன்சர் வந்து எப்ப கேட்டாலும் அதை சொல்றதுக்கு ரெடியா இருக்கும், ரைட்டா? பிகாஸ் எக்ஸாம் ஹால்ல போய் நீங்க அப்ப நர்வஸ் ஆயிட்டா இந்த கொஸ்டின் ராங் ஆகுது மட்டும் இல்லாம தென் அடுத்து வர நெக்ஸ்ட் 2-3 கொஸ்டின் ராங் ஆகும். பிகாஸ் அந்த நர்வஸ் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணாது, ஃபார்முலா ஞாபகம் வராது, ஃபார்முலா வராதுன்னா ஆன்சர் வராது. ஸோ இந்த மாதிரி இந்த நர்வஸ் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வர 2-3 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே மிஸ்டேக் ஆயிரும். பிகாஸ் தெரிஞ்ச கொஸ்டின் மிஸ்டேக் ஆனா உண்மையாவே நர்வஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், ரைட்டா? ஸோ நான் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை எந்த அளவுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு, ரைட்? ஓகே, தட்ஸ் ஆல். The next one, the last and final question, right? The last and final one. Okay. The centroid of circle in x bar and y bar. Option A, d/2 t, d into d, d/2 d/4, d/2
d/2. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா. சென்ட்ராய்ட் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு சிம்பிள் கொஸ்டின் ரைட்டா. சென்ட்ராய்ட் பாயிண்ட் ஆஃப் இதான் சர்க்கிள்னா சர்க்கிளோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எனக்கு எங்கே மீட் ஆகும், இந்த பாயிண்ட்ல, தென் இந்த பாயிண்ட்ல ரைட்டா. ஸோ ரெண்டும் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகும் ரைட்டா. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்ன ரேடியஸாக இருக்கும் ரைட்டா, பிகாஸ் வந்து இது ரேடியஸ் ஓவரா இதோட டயமீட்டர் நான் டின்னு மென்ஷன் பண்ணுவேன் நான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும், d/2 இருக்கும் ரைட்டா. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும், இட்ஸ் d/2 டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ x பார் அண்ட் y பார் வந்து எனக்கு என்ன வரும், d/2 இருக்கும். சிம்பிள் ஒன் ரைட்டா. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஷோ வேணா பண்ணுறேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். சென்ட்ராய்ட் குறி ரைட்டா. இப்போ நம்ம சர்க்கிளுக்கு பார்த்தோம் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்பிள் எனக்கு ரெக்டாங்கிள் கேட்கலாம், ஸ்கொயர் கேட்கலாம், ட்ரையாங்கிள் கேட்கலாம் ரைட்டா. ஸோ ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும், b/2 d/2 இருக்கும், ஸ்கொயருக்கு a/2 இருக்கும். சர்க்கிளுக்கு வந்து d/2. ஸோ அதான் ப்ரூவ் பண்ணிக்கேன். இது ட்ரையாங்கிளுக்கு p/3 h/3 கண்டிஷன் ஆகும் ரைட்டா. இதுவே எனக்கு இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்தா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்தா கண்டிஷன்ஸ் மாறுபடும் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி சென்ட்ராய்டுக்குரிய லொகேஷனுக்குரிய பாயிண்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரைட்டா. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த மாதிரி வரும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து செகண்ட் டாபிக் ரைட்டா. டே 2ல வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் பற்றி அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அதோட கான்செப்ட்ஸ் செகண்ட் டேல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ரைட். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது ரைட். இந்த செஷனில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ரைட்டா. ஸோ நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஈவன் நடுவில் வந்து இன் பிட்வீன்ல வந்து லாமிஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் நம்ம நடுவில் பார்த்துருந்தோம். ஏன்னா பிகாஸ் லாமிஸ் தியரம் வந்து ஒருவேளை சிலபஸ்ல வந்து அது மென்ஷன் பண்ணல உங்களுக்கு, பட் எனிவே கேட்கலாம் ரைட்டா. ஏன்னா பிகாஸ் இது வந்து ஈக்லிபிரியம் கூடிய கண்டிஷன்ஸ்ல வருது. ஸோ அதனால வந்து 3/4 ஈக்லிபிரியம் கண்டிஷன் லாமிஸ் தியரம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அதை நான் வந்து உங்களுக்கு நான் எடுத்துட்டேன் நான். ஏன்னா பிகாஸ் நான் எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் நான். ஒருவேளை வேணா எக்ஸ்ட்ரா வேணா எடுப்பேன் நான். என்னைக்குமே கம்மியா நான் எடுத்து பழக்கம் இல்லை ரைட்டா. என்னைக்குமே நான் எக்ஸ்ட்ரா வேணா எடுப்பேன். ஏன்னா பிகாஸ் எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சது ரொம்ப நல்லது, பட் கம்மியா படிச்சு வச்சா ஒரு சில கொஸ்டின்ஸ் அதில் கேட்டால் மாட்டிக்கும். ஸோ அதனால வந்து எக்ஸ்ட்ரா படிச்சா நோ இஷ்யூஸ். எக்ஸ்ட்ரா படிச்சா கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம் ரைட்டா. தட்ஸ் ஆல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷன்ல வந்து நம்ம எதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு பார்ப்போம் ரைட்டா. ஸ்டாட்டிக்ஸ், பேரலோகிராம் லா பார்த்துருந்தோம், லாமிஸ் தியரம் பார்த்துருந்தோம், தென் வந்து ஈக்லிபிரியம் 2/4 ஈக்லிபிரியம், 3/4 ஈக்லிபிரியம், தென் ரிசல்டன் எப்படி ஃபைண்ட் பண்றது, அதுக்குரிய கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தோம், தென் அதுக்குரிய ஒரு ஃபுல் டீட்டெயிலுக்குரிய கண்டிஷன்ஸ் பார்த்தோம், தென் அது ஃபைனலாக வந்து சென்ட்ராய்டுக்குரிய கண்டிஷன்ஸ் அதை எப்படி லொகேட் பண்றது அதுக்குரிய கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரைட்டா. பேரலோகிராம்ல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். 90 டிகிரி ரைட் ஆங்கிள் டிகிரியா இருக்கும், பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது எப்படி இருக்கும், 0 டிகிரிக்குரிய கண்டிஷன்ல எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பேரலோகிராம்ல வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கோம். பட் நேரடியாக கேட்காம எனக்கு எல்லாமே ஆங்கிள்க்குரிய கண்டிஷன்ஸ் கொடுத்து கேட்காங்க. ரிசல்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்து ரிசல்ட்ல இருந்து P and Q ஓட வேல்யூ எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிள் டிகிரியா இருக்கும்போது P and Q குரிய கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரைட்டா. நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். லாமிஸ் தியரம் கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம். அந்த கோப்ளானர், நான் கான்கரன், கோ கான்கரன், கோ லீனியர் போர்சஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து இனிஷியலா நம்ம பார்த்தோம் ரைட்டா. ஸோ இதான் வந்து ஓவரால் இந்த செஷன் 1 டே 1 செஷன் 2 குரிய வீடியோ ரைட்டா. ஸோ டே 1 செஷன் 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டே 2 இருக்கு. ஸோ டே 2ல வந்து நம்ம வந்து கம்மிங் அடுத்து வர சப்ஜெக்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அடுத்து வர சப்ஜெக்ட்ஸ் ஆகிற மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஃப்ரிக்ஷன்ஸ், இதெல்லாம் பற்றி அடுத்து வந்து ரிஜிட் பாடி டைனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம டே 2ல பார்ப்போம். டே 3ல வந்து நம்ம வந்து டைனாமிக்ஸ் கூறிய கண்டிஷன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கெடியூல் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கெடியூல் கூறிய அந்த டீட்டெயில் ஸ்கெடியூல் உங்களுக்கு இருக்கும் ரைட்டா. அதை பற்றி நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் என்னென்ன ஸ்கெடியூல் நம்ம என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரைட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து டே 2 குரிய செஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து எப்பயும் போல ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். செஷன் 2 வந்து அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டே 2ல வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டில் தென் பை.